ஹோம்ஸ்கூலிங்கில் பார்க்கக்கூடிய டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு ஜோன்ஸ் ஆஃப் எர்த். டாபிக்னு பார்த்தா ஒன்று தாங்க, ஆனால் அதில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஜோன்ஸ், டாரிட், டெம்பரேட், ஃப்ரீசிட் அப்படின்னு 3 ஜோன் இருக்குது. அதை குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ணியிருந்த ஸ்பியர் பால்லையே அந்த டெமோவை காட்ட போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிஎம் பற்றி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த மேப்பை நான் ஆல்ரெடி இமேஜினரி லைன்ஸ் ஆன் எர்த் அப்படின்ற வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். இதே மேப்பை வச்சு தான் 3 ஜோனை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாரிட், செகண்ட் டெம்பரேட், தேர்ட் ஃப்ரீசிட் ஜோன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த த்ரெட் நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு கலரோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் 0 டிகிரிக்கு மேலே இருக்கிற ரீஜன் எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னும் 0 டிகிரிக்கு கீழே இருக்கிற ரீஜன் எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ நார்த் அண்ட் சவுத். இப்போ 0 டிகிரிக்கு மேலேயும் கீழேயும் 23.5 டிகிரி நார்த், 23.5 டிகிரி சவுத் இருக்குது இல்லைங்களா? அப்போ 0க்கு மேலே 23.5ம் சரி, 0க்கு கீழே 23.5 டிகிரியும் சரி, அதை நாம் டாரிட் ஜோன்னு சொல்கிறோம். டாரிட் ஜோனா அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹாட் டெம்பரேச்சருங்க. அந்த டிகிரி லைனுக்கு கீழே இருக்கிற லேண்ட் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் குயிக்காக ஹாட் டெம்பரேச்சரை ரீச் பண்ணிடும். டாரிட் ஜோனை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட அப்படின்னா, நார்த் 23.5 டிகிரியில் இருந்து சவுத் 23.5 டிகிரி வரைக்கும் ரெட் கலரை அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரெட் விச் ரெப்ரசன்ட்ஸ் ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர்னு அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ரீஜனில் ரொம்ப ட்ரை சாயிலில் ரெசிஸ்ட் ஆகிற பிளான்ட்டு இந்த மாதிரி தான் க்ரோ ஆகுங்க. அங்கே வசிக்கிற மக்களும் அந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து போய் இருப்பாங்க. 23.5 டிகிரியில் இருந்து நெக்ஸ்ட்டு 66.5 டிகிரி வரைக்கும் டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறோம். நார்த்லேயும் சரி சவுத்லேயும் சரி. இந்த ரீஜியனில் டாரிட் ஜோன் அளவுக்கு டெம்பரேச்சர் எகிராதுங்க, கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 66.5 டிகிரியிலேருந்து 90 டிகிரி, அதாவது ப்ரைம் மெரிடியன் நம்ம 0வை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீசிட் ஜோனுங்க. ஃப்ரீசிட்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படின்னா ரொம்ப உறைஞ்சி போய் குளிராக இருக்கும். இப்போ டெம்பரேட் ஜோனுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம், கொஞ்சம் மாட்ரேட் கிளைமேட் சொல்லியிருக்கேன். ஸோ ஆரஞ்ச், ரெட்டை விட ஆரஞ்சு மைல்டாக இருக்கும், ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிட் ஜோன் ரொம்ப குளிராக உறைஞ்சி போய் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, லைட் க்ரீன் இல்லை லைட் ப்ளூ அந்த மாதிரியான கலர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் அங்கே வாட்டர் தான் இருக்கும், வாட்டர், ஐஸ், கிளேஷியர்ஸ். டெம்பரேட் ஜோன் கொஞ்சம் மாட்ரேட்டான கிளைமேட்னு சொல்லியிருக்கேன், அதாவது மான்சூன் கிளைமேட். ஓகேங்களா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சீசன் பை சீசன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் நல்ல வெஜிடேஷன், மழை, நல்ல செழிப்பு எல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான அனிமல்ஸ் தான் அங்கே இருக்கும். அந்த ரீஜனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் தான் அங்கே வசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிட் ஜோன். ஃப்ரீசிட் ஜோனில் அந்த அளவுக்கு மக்கள் வசிக்க முடியாதுங்க. ரொம்ப பனியாக இருக்கும், உறைஞ்சி போயிருக்கும், செடிகளும் ரொம்ப ரேராக இருக்கும். அனிமல்ஸ் அங்கே கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஊர் அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்கவே முடியாது. டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா -60 டிகிரிக்கு மேலே இருக்குங்க. நம்ம கிண்டர் கார்டன் புக்கிலலாம் இக்லூஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பிளேஸில் தான் மக்கள் அங்கே வசிப்பாங்க. என்னடா தியரி கிளாஸ் மாதிரி போகுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. மேப் எக்ஸ்ப்ளனேஷன். மேப்பை நீங்கள் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் செய்யணும். இப்போ ஒரு வேர்ல்டு அவுட்லைன் மேப் எடுத்துக்கோங்க. பொலிட்டிக்கல் மேப் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் இப்படி தாங்க ப்ராசஸ் பண்ணணும். மிடில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அதுதான் டாரிட் ஜோன். டாரிட் ஜோனுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோனுக்கு மேலேயும் டெம்பரேட் ஜோனுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிட் ஜோன். நீங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களோட குவெரிஸ் எக்கச்சக்கமாக வருங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் டெம்பரேச்சரை பற்றி சொல்லும்போதே அவங்க ஈஸியாக கலர்ஸை சூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். மேப்பில் பார்த்தா செப்பரேட் லாங்கிடியூட்னல் லைனாகவும், ஆனால் குளோபில் பார்த்தா எல்லாம் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்ன அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கிற டிகிரிஸை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. பாட்டம் ரைட் கார்னர், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் பார்த்திங்கன்னா 118 ஸ்டார்ட் ஆகும். அதே சமயம் சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா 118 முடியும். சேம் பேட்டர்ன் தான் நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட் கார்னரும். ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஸ்பியர் ஷேப்பில் தான் எர்த் இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேப்பில் இருக்கிறது போலவே இந்த ஸ்பியர் பால்லையும் லேட்டிடியூட் லாங்கிடியூட்னல் த்ரெட்டை நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வாங்க.
இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஒரு டார்ச் லைட்டும் ஒரு ஆப்ஜெக்டையும் வச்சு சன்ரைஸ் சன்செட்டை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பியர் பாலை நான் எர்த்தாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். டார்ச் லைட் படுற இடம் வந்துட்டு சன்னோட லைட்டு. அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டார்க் ஷேடில் இருக்கும். இந்த ப்ராசஸை ரொட்டேட் பண்ணி காட்டும்போதும் சரி, திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, குழந்தைங்களுக்கு டே அண்ட் நைட் எப்படி வருதுங்கிறத ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடிஷ்னலாக நீங்கள் டாரிட், டெம்பரேட், ஃப்ரீசிட் ஜோனையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டார்ச்சு ஈக்குவேட்டர் லைனுக்கு நேராக விழுகுது. ஸோ அங்கே டாரிட் ஜோன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது டெம்பரேட் ஜோன். அந்த அளவுக்கு ஹாட் டெம்பரேச்சர் இருக்காது. இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரீசிட் ஜோனில் அந்த அளவுக்கு லைட்டும் ரீச் ஆகாது, டெம்பரேச்சரும் லெஸ்ஸாக தான் இருக்கும். இதை இன்னும் எஃபெக்டிவாக சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பியர் பால்லையே கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் கிளியர் கட்டாக புரியும். டாபிக் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நம்மளுக்கு தாங்க வாஸ்ட்டு. குழந்தைங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. குழந்தைங்கிட்டயே இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுங்கள். டார்ச் லைட் எங்கே இருக்கோ அதுதான் சன், எங்கே ரேஸ் விழுகுதோ அதுதான் டே, அதாவது மார்னிங் டில் ஈவினிங். எங்கே ஷேடோ விழுகுதோ அப்போ அதுதான் நைட்டு அப்படின்னு அவங்களாலேயே அனலைஸ் பண்ண முடியும். டார்ச் லைட் ரொம்ப அதிகமாக விழுகிற இடத்துல டாரிட் ஜோன்னு சொல்லுங்கள். அது லெஸ் ரேஸ் விழுகிற இடத்துல டெம்பரேட் ஜோன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப கம்மியான ரேஸ் விழுகிற இடத்துல நீங்கள் ஃப்ரீசிட் ஜோன்னு சொல்லுங்கள். -டிகிரியில் இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஈவினிங் டைமில் சில நேரத்தில் பிங்க் கலரில் வானம் மாறுறத பார்த்துருப்போம். அது போல் தாங்க போலார் ரீஜியனில் நார்த் ஆகட்டும் சவுத் ஆகட்டும் ப்ளூ கலரில் இருந்து க்ரீன் கலரில் மாறுற மேஜிக்ஸ் எல்லாம் போலார் ரீஜியனில் நடக்குங்க. இந்த கலர் சேஞ்சிங் ப்ராசஸை நம்ம அவுரோரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் சர்ஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் க்ரியேட்டிவ் ஐடியாஸோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித் தருவீங்க. இது நம்ம 3rd டாபிக் ஏஎம் பிஎம் பற்றி சொல்ல போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதை என் குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நானே செஞ்சது. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ப்ரொடெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் சன் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டுக்கு சன்னோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷனாக இந்த ப்ராசஸை பண்ணி வச்சுருக்கேன். இதில் 4 டைரக்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். உள்ள ஒரு ப்ரொடெக்டார் ஷேப்பில் ட்ரா பண்ணி 6 AM இருந்து 6 PM வரைக்கும் எழுதியிருக்கேன். அதாவது அப்ராக்சிமேட் டைமிங்கு 6 AM வந்து சன் ரைஸ் ஆகுது அப்படின்னா 6 PM அப்ராக்சிமேட்லி சன் செட் ஆகும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கெட்சை பண்ணி வச்சுருக்கேன். மத்தியானம் 12 o'clock வரைக்கும் நம்ம ஏஎம்னும் ராத்திரி 12 o'clock வரைக்கும் நம்ம பிஎம்னு சொல்கிறோம். ஸோ ஏஎம்னா ஆன்டி மெரிடியம், பிஎம்னா போஸ்ட் மெரிடியம். ஸோ ஆன்டி மெரிடியமில் பார்த்தீங்கன்னா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு வச்சுக்குவோமே, நம்மளோட ஷேடோ வெஸ்ட்டில் விழுவோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் போன வீடியோலேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல் தான் சன் செட்ஸ் இந்த வெஸ்ட்டுன்னு வச்சுக்குவோமே, ஸோ நம்மளோட ஷேடோ ஈஸ்ட்டில் விழுவோம். அது எக்ஸாக்ட் ஈஸ்ட்டாக இருக்காது, நார்த் ஈஸ்ட்டாகவும் இருக்கலாம், சவுத் ஈஸ்ட்டாகவும் இருக்கலாம். வெஸ்ட் சைடில் விழுகிற ஷேடோவும் சரி எக்ஸாக்ட் வெஸ்ட்டாக இருக்காது, நார்த் வெஸ்ட்டாகவும் சவுத் வெஸ்ட்டாகவும் இருக்கலாம். இதை குழந்தைங்கள எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். 6 AM இருக்கும்போது ஷேடோ எங்கே இருக்குது, 7 AM இருக்கும்போது ஷேடோ எங்கே இருக்குது அப்படின்னு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. பை தி சேம் வே நான் டார்ச்சோட மூமெண்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். டார்ச் மூமெண்ட் கொடுக்கும்போது ஷேடோஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் இருக்கும்போது வெஸ்ட்டில் ஷேடோ விழுவும், வெஸ்ட்டில் டார்ச் இருக்கும்போது ஈஸ்ட்டில் ஷேடோ விழுவும். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுத்தும் குழந்தைங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது சிம்பிளாக ஏஎம்னா என்ன, பிஎம் என்னன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏஎம் பிஎம்மை பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குதுங்க. அதுவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெமான்ஸ்ட்ரேஷனோட போஸ்ட் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக அழகாக ஜியாகிரஃபியை நீங்கள் டீச் பண்ணலாம். ஜியாகிரஃபி என்றைக்குமே போர் அடிக்காது. ஜியாகிரஃபியில் ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களாகட்டும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட அவங்க படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடும். இந்த மாதிரியான ப்ராசஸை அவங்க வீட்லேயே திரும்ப திரும்ப செய்யும்போது அவங்களுக்குள்ளாரையே நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். அதை அவங்களே ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டீச்சிங் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை என்றைக்குமே மறக்கவும் மாட்டாங்க. ஈவன் அட்வான்ஸ்டு டாபிக் கூட அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவாங்க.
இன்றைக்கி பார்த்த இந்த 3 டாபிக், அதாவது ஜோன்ஸ், டே அண்ட் நைட் அண்ட் ஏஎம் பிஎம், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கிரிட்டிசிசம்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஜியாகிரஃபி ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.